இஸ்லாத்தில் முதலாவது ஷஹீத் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக பெண், வயதானவர் என்றெல்லாம் பார்க்கப்படாமல் சித்திரவதை செய்யப்பட்டு ஈட்டியால் குத்தப்பட்டு ஷஹீதாக்கப்பட்ட அவருடைய பேருதான் சுமையா பின்த் ஹையாத் ரலியல்லாஹு அன்ஹா. சமூக அந்தஸ்து, உயிர் பிழைப்பை தீர்மானித்த அந்த காலகட்டத்தில் பனு மக்சூம் கிளையின் அபு ஹுதைஃபா இப்னு அல் முகீராவுக்கு அடிமையாக இருந்தவர். இவர்கள் யமன் வம்சாவளியைச் சேர்ந்த யாசிர் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திருமணம் செய்து கொண்டார்கள். இந்த தம்பதிகளுக்கு அம்மார் இப்னு யாசிர் என்ற ஒரு மகன் பிறந்தது. நபி அவர்களுக்கு முதல் வஹி அருளப்பட்ட ஆரம்ப நாட்களிலேயே சுமார் 610ஆம் ஆண்டிலேயே சுமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களது குடும்பத்துடன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் கடுமையாக துன்புறுத்தப்பட்ட சமூக ஒதுக்கல்களை அனுபவித்த காலம். குறைஷியர்களில் பலமானவர்கள் தமது குல பாதுகாப்பு இல்லாதவர்களை இலக்கு வைத்து துன்புறுத்தத் தொடங்கினார்கள். எஜமான் அபு ஹுதைஃபா இவரை விடுதலை செய்திருந்தாலும் இவர்களது குடும்பம் மக்கா நகரில் குல பாதுகாப்பற்ற நிலையில் இருந்தது. இதனால் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, கணவர் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, மகன் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு என்று மூவரும் மக்கா நகரில் பகிரங்கமாக தாக்கப்பட்டார்கள், சித்திரவதை செய்யப்பட்டார்கள். சுமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வயதானவராகவும் பலவீனமானவராகவும் இருந்தபோதும் அசாதாரணமான பொறுமையுடனும் ஈமானிய உறுதியுடனும் இந்த கொடுமைகளை பொறுத்து கொண்டார்கள். நபி அவர்கள் இந்த குடும்பத்தை பார்க்க சென்ற போதெல்லாம் கூறினார்கள், பொறுமையாக இருங்கள் யாசிரின் குடும்பமே, ஏனெனில் உங்களுக்கான இடம் சொர்க்கம்தான் என்று. சித்திரவதைகள் எல்லை மீறியது. சித்திரவதை செய்தவர்கள் களைத்து போய்விட்டார்கள். கொலை செய்து விடுவதுதான் முடிவு என்று தீர்மானம் கட்டிவிட்டார்கள். அபூஜஹல் தனது ஈட்டியால் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை குத்திக் கொன்றான். இஸ்லாத்தின் முதல் ஷஹீதின் பெயர் பதியப்பட்டது. முதல் ஷஹீத், முதல் பெண் ஷஹீத் சுமையா பின்த் ஹையாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை தியாகத்தின் அழிக்க முடியாத அடையாளமாக மாறியது. ஆரம்ப கால முஸ்லிம்கள் உண்மையான கௌரவம் என்பது குல பலத்தாலோ உடல் பலத்தாலோ இல்லை, அசைக்க முடியாத விசுவாசத்தில் தான் இருக்கிறது என்பதை கண்கூடாக பார்த்து கொண்டார்கள். இதுதான் சமூக பாதுகாப்பற்ற நிலையிலும் உறுதியாய் நின்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சுவர்க்கத்தை நோக்கி நன்மாராயம் பெற்றுக்கொண்ட இஸ்லாத்தின் முதல் ஷஹீத் சுமையா பின்த் ஹையாத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்க்கை சுருக்கம்.